Good morning, champion. This was Rasurin from Government College of Technology. I am having my technical champion Niveda along with me. இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான சம் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் பார்க்க போறோம். என்ன கேட்டிருக்காங்க? A block of mass 5 kg slides down from rest along a frictionless inclined plane that makes an angle of 30 degree with horizontal. What will be the speed of the block after it converts a distance of 3.6 meter along the plane? G equal to 10 meter per second கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் A 5 meter per second, ஆப்ஷன் B 6 meter per second, ஆப்ஷன் C 7 meter per second, ஆப்ஷன் D 8 meter per second. சூப்பரான சம் இது. இப்போ இங்கேருந்து கீழே இங்கேருந்து இது வரைக்கும் வந்து 3.6 மீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. 3.6 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 30 டிகிரின்னு சொல்லிட்டாங்க. G வந்து 10 மீட்டர் per second ஸ்கொயர் எடுத்துட்டாங்க. இப்போ வலிக்கிட்டு வரப்போகுது 3.6 மீட்டர் தான் வரப்போகுது அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ நமக்கு என்ன கேட்குறாங்கன்னா வெலாசிட்டி கேட்குறாங்க. வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும்னா v ஸ்கொயர் ஈக்குவல் டு v ஸ்கொயர் ப்ளஸ் 2as அப்படின்றது இது 0 ஆகிடும். அப்போ v ஸ்கொயர் ஈக்குவல் டு 2as. இப்போ s வந்து நமக்கு தெரியும். s வந்து எவ்வளோ? 3.6 அப்படின்றது தெரியும். s வந்து 3.6. இப்போ a வந்து a பற்றி தான் பிரச்சனை. a அப்படி எவ்வளோ ஆக்சிஸில் வரும்? இப்போ சரிக்கிட்டு வரும்போது என்ன மாதிரி வரும்னா g sin தீட்டான்னு வரும். ஸோ அதை டிரைவ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். அப்படி இங்கே ஆக்ட் ஆகும். ஸோ இது தீட்டா ஜி சைன் தீட்டானா ஏக்கு பதிலாக வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணோம்னா 2g சைன் தீட்டா அப்படின்னு யூஸ் பண்ணோம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். அப்போ 2 வந்து போட்டுரும், ஜி வந்து 10ன்னு யூஸ் பண்ணிடுவோம். சைன் தீட்டா வந்து சைன் 30, சைன் 30னா 1/2 இது பதிலாக 1/2 போட்டுக்கலாம். எஸ் வந்து 3.6 ரெண்டு வந்து அடித்தடி வெட்டு குத்துல காணாம போயிடும். 10 × 36க்கு ரூட் எடுத்தோன்னா 6 மீட்டர் per செகண்ட் அப்படின்றது தான் வந்து சூப்பரான ஆன்சர். ஸோ இதுதான் வந்து இது. இப்போ என்னன்னா வலிக்கிட்டு வரும்போது சரிக்கு விளையாடும் போது நம்ம என்ன ஆக்சிஸில் வருவோம்? ஜி சைன் தீட்டா வரும். எப்படி வரும்? சால்வ்னு ஜி சைன் தீட்டா வரும். சின்ன வயசுல வந்து அந்த சருக்குல விளையாடுவோம்ல, ஜி சைன் தீட்டா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டே விளையாடும். சரியா? அப்பதான் வந்து நீ இன்ஜினியர் ஆகிட்டுன்னு அர்த்தம். இப்போ நீ எப்படி இன்ஜினியர் ஆனது நம்ம பார்ப்போம். எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஸோ ஒரு பிளாக் வந்து கொடுத்துருக்காங்க. அது எவ்வளோ கேஜின்னா 5 கேஜின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஸ்லைட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. எவ்வளோ டிகிரினா 30 டிகிரி. அது டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னா 3.6 மீட்டரில் இருக்குது. ஸோ ஸ்லைடிங் ஆகிறனால நமக்கு வந்து ஜி சைன் தீட்டான்னு நம்ம எடுத்திருக்கோம். நமக்கு ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் தெரியும். v ஸ்கொயர் ஈக்குவல் டு u ஸ்கொயர் ப்ளஸ் 2as தெரியும். ஸோ வந்து u ஸ்கொயர் வந்து 0 ஆயிரும். ஸோ இனிஷியல் வந்து சும்மா இருக்கனால அதனால 0 ஆயிரும். ஸோ v ஸ்கொயர் ஈக்குவல் டு 2ac. ஸோ வந்து 2as. ஸோ அந்த ஏக்கு எஸ் நம்ம கொடுத்துருக்காங்க 3.6. அண்ட் ஏக்கு பதிலாக நம்ம என்ன a ஈக்குவல் டு g இன்டூ சைன் தீட்டான்னு நம்ம எடுத்திருக்கோம். ஸோ நமக்கு டிகிரி தெரியும், 30 டிகிரியில் வந்துருக்கு. அப்போ சைன் 30 வந்து 1/2. ஸோ 2 × 10, g வந்து 10 கொடுத்துருக்காங்க. இப்போ 2 கேன்சல் ஆயிரும். இப்போ 10 × 3.6 வந்து 36. இது வந்து ரூட் எடுத்தோம்னா 6 வரும். இப்போ v ஈக்குவல் டு 6 மீட்டர் per செகண்ட். ஸோ அவர் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. ஸோ இதுதான் வந்து இது நம்ம எப்பவுமே சின்ன வயசில் விளையாடுவோம். ஆனால் வந்து எவ்வளோ ஆக்சிலேஷனில் வருவோன்றது நமக்கு தெரியாது. இப்போ நமக்கு என்ன சொல்கிறோம்? ஜி சைன் தீட்டால வரும் அப்படின்றது தான் சொல்லணும். சரியா? ஸோ ஜி சைன் தீட்டால வலிக்கு வரும் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம டக்குன்னு போட்டுடலாம். ஸோ இந்த சூப்பரான ப்ராப்ளத்தை கற்றுக் கொடுத்த நிவேதாக்கு தேங்க்யூ.